தொடர்ந்து அது காமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கு அப்படின்னு 10 பேர் சொன்னாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 2 பேர் வந்துட்டு நீ முதல்ல நீ தமிழச்சியா. ஸோ அதையெல்லாம் தாண்டியுமே வந்து சில பேர் உண்மை சில நேரங்களில் கசக்க செய்யும் இல்லையா. ஸோ அதை சார்ந்தவங்க சில பேர் எப்படி சொல்லுவீங்க அப்படின்லாம் சண்டைக்கு வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து அவங்களோட பேக் ஆஃப் த பிரெயினில் இவங்க தமிழ் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து சீரியல் ஹீரோயின் அப்படின்றதுனால தமிழ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அண்ட் தென் ஐ தாட் தமிழராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. தமிழை பற்றி பேசுகிறதுக்கு தமிழராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நிறைய இடத்துல வந்து இந்த துரடின்ற நேம் வந்து நீங்கள் மலையாளமா, கன்னடாவா, தெலுங்குவா, இல்லை நீங்கள் ஏதாவது நார்த்லேருந்து வந்தவங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ நீங்களே அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. அந்த நேம்க்கான அர்த்தம் என்ன? ஐயோ, ஃபைனலி கேட்டீங்க. ஓகே, ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் துராடினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மேபி காரணம் என்னவான்னு நினைக்கிறேன்னா, வெளியூர் பொண்ணு நான் ஏதோ வந்து பெங்களூரோ இல்லை தெலுங்குவோ, ஏன்னா பேசிக்லி இங்கே தமிழ் சூழலில் டெலிவிஷனில் பெண்கள் வந்து ஹீரோயின்ஸால் நடிக்க வரல. ரொம்ப 90% ஆஃப் த தமிழ் ஹீரோயின்ஸ் தமிழ் பெண்கள் கிடையாது. அது அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால ரொம்ப வெகு சில தமிழ் பெண்கள் தான் நடிக்கிறதுக்கு வரும். அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கரியர் அமையுது. ஸோ அதில் நான் ஒன்று அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து அவங்களோட பேக் ஆஃப் த பிரெயினில் இவங்க தமிழ் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து சீரியல் ஹீரோயின் அப்படின்றதுனால தமிழ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அடுத்தது துராடி அப்படின்ற பேர். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த கேள்வி வந்து இப்போ நல்லவேளை நீங்கள் கேட்டிங்க. இந்த கேள்வி எனக்கு புதுசு கிடையாது. என்னோடய யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து தொடர்ந்து அந்த காமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து யூடியூப்பில் தமிழ் வரலாறுலாம் நான் நிறைய பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதில் வந்து எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கு அப்படின்னு 10 பேர் சொன்னாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 2 பேர் வந்துட்டு நீ முதல்ல நீ தமிழச்சியா, நீ வந்து தமிழ் வரலாறை பற்றி வந்து வெளியூர்லேருந்து வந்து பேசுகிறீங்க, நீங்கள் முதல்ல தமிழா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் துராடி அப்படின்ற ஒரு பேர். அது வந்து ஒரு வேறு ஊருக்கார மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் திட்டிலாம் இருக்காங்க பாருங்கள், வெளியிலேருந்து வந்து நீ வந்து தமிழுக்கு கிளாஸ் எடுக்கிற அப்படின்ற மாதிரிலாம் திட்டியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஐ தாட் ஐ டோன்ட் ரியலி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐ ஹாவ் டு கோ வித் ஃப்ளோ அப்படின்னு. ஸோ நவ் தட் யூர் ஆஸ்கிங், இதுக்கு மேலேயும் நான் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். துராடி அப்படின்றது ஒரு சிறு தெய்வத்தோட பேர். ஓகே. அண்ட் தமிழ்நாட்டில் இப்போ பாண்டிச்சேரி, என்னுடைய சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி. ஸோ பக்கா தமிழ் பொண்ணு நான், 100% தமிழ் பொண்ணு. அம்மா மெட்ராஸ், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ், அப்பாவோட ஊர் பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு சிறு தெய்வம் ஐயனாரோட பேர் தான் துராடி அப்படின்றது. இந்த பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு தென்பட்டது. ஏன்னா துராடி அப்படின்றது முழுக்க தமிழ்நாட்டில் இங்கே இருக்க ஒரு சிறுதெய்வ வழிபாடு அப்படின்றது தமிழர் வாழ்வியலோட ஒன்றா கலந்தது. இன்ஃபேக்ட் கொஞ்சமாக நம்ம அந்த சிறுதெய்வ வழிபாட்டிலேருந்து விலகி நார்த் இந்தியன் சாமியெல்லாம் கும்பிடுற மாதிரி போயிட்டோம். இப்போ வந்து சாமியில் கூட வந்து ஒரு ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆமாம், கடவுள் நம்ம எந்த கடவுளை கும்பிடுறோம் அப்படின்றத வச்சு ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இப்போல்லாம். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா மெய்யியல், தமிழருடைய சிறுதெய்வ வழிபாடு, அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அண்ட் துராடி அப்படின்றது என்னுடைய குலதெய்வத்தோட பேர், என்னுடைய தாத்தாவோட பேர் கூட. ஸோ அந்த பேரை நான் ஏன் என்னோட எடுத்துகிட்டு போகக்கூடாது? ஸோ பை தட் வே நான் வந்து ஏதோ என்னுடைய ஒரு ஐடென்டிட்டியை வந்து நான் வாழ்க்கை முழுக்க நான் அதை கடத்தி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால ஷரண்யா சுந்தராஜ் துராடி அப்படின்றது என்னுடைய முழு. வண்டர்ஃபுல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு தமிழச்சின்றதை நம்ம கிளியர் கட்டாக நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஐ திங்க் எவ்ரி ஒன் வி கெட் டு நோ த்ரூ திஸ். கண்டிப்பாக நான் வந்து தமிழ் பொண்ணு தான். அண்ட் தமிழராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. தமிழை பற்றி பேசுகிறதுக்கு தமிழராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்றதும் என்னோட கருத்து. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த பேக்லாஷ் பற்றி, அந்த நெகட்டிவிட்டியை பற்றியும் கொஞ்சம் பேசுனீங்க. 100 அழகான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நம்மளை பற்றி ஒரு 4 பேர் வந்து ஏதாவது பேக்லாஷ் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வரும்போதெல்லாம் how does it affect you? அது எப்படி நீங்க மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்றீங்க ஷரண்யா? To be honest, it doesn't affect me anymore. ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக இந்த யூடியூப்பில் வந்து நம்ம கான்டென்ட், இந்த மாதிரியான கான்டென்ட் போடலாமான்னு நினைக்கும் போது எனக்கு ஆரம்பத்தில் ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா போட்ட உடனே நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, உனக்கு இது தேவையா? முதல்ல வந்து நிறைய கேள்விகள் வந்தது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தான். நான் வந்து என்கிட்ட இதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு நான் என்கிட்ட போராடுறதை விட என்ன டெலிவிஷனில் பார்க்குற ஆடியன்ஸ் கிட்ட நான் ரொம்ப போராட வேண்டியது அதிகமாக இருந்தது.
ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட ஹோம் டூர் போடுங்க, உங்களோட மேக்கப் வீடியோஸ் போடுங்க, அந்த மாதிரி தான் அதே தான் தொடர்ந்து கேட்குறாங்களே தவிர இதுக்காக நம்ம தனியாக ஒரு சிரத்தை எடுத்து படிச்சுட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தாண்டி அதுதான் நீங்கள் தான் அது பண்ணுறீங்களே, உங்களுக்கு எதுக்கு இது யூடியூப் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆரம்பத்தில் காமெண்ட்ஸ் வந்தது. அண்ட் என்னுடைய மொழி பற்றியும் நிறைய கேள்விகள் வந்துட்டே இருந்தது. இந்த ஊரில் உங்களுக்கு எதுக்கு இந்த ஊரோட வரலாறு போடுறீங்க அப்படின்ற மாதிரி. பாண்டியர்கள் பற்றி போட்டால் சோழர்கள் சைட்லேருந்து கேட்பாங்க, சம்புவரையரை பற்றி போட்டால் பாண்டியர்கள் சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் எடுக்கும் போதுமே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நடுவில் நின்று தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நானாக எதுவுமே சொல்கிறது கிடையாது, இதில் எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் கிடையாது. அதில் இருக்கிறது ஒன்றுத்துக்குமே நான் புத்தகங்கள் எடுத்து அந்த புத்தகங்களோட ரெஃபரன்ஸையும் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதையெல்லாம் தாண்டியுமே வந்து சில பேர் உண்மை சில நேரங்களில் கசக்க செய்யும் இல்லையா. ஸோ அதை சார்ந்தவங்க சில பேர் எப்படி சொல்லுவீங்க அப்படின்லாம் சண்டைக்கு வருவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சிரிப்போடு கடந்துடணும், அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. ஏன்னா இது நான் பண்ணுறது எனக்கான சந்தோஷத்துக்காக.